வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறதுக்கு ஹவு டு யூ நோ, ஹவு டு யூ நோ அப்படின்னு கேட்கலாம். இப்போ எனக்கு ரவி சொன்னா அப்படின்னு சொல்லணும்னா ரவி டோல் மீ, ரவி டோல் மீ அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டிட் யூ ஈட், வாட் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கலாம். நான் கொஞ்சம் பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா I ate some fruits, I ate some fruits அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ முடிவு பண்ணிட்டியா இல்லை நீ முடிவு எடுத்துட்டியா இந்த மாதிரிலாம் கேட்குறதுக்கு have you decided, have you decided அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு இல்லை எனக்கு யோசிக்க கொஞ்சம் டைம் கொடு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு give me some time to think, give me some time to think அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு கேட்குறதுக்கு how many friends do you have, how many friends do you have அப்படின்னு கேட்கலாம். எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா I have many friends, I have many friends அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்குறதுக்கு when is the result, when is the result அப்படின்னு கேட்கலாம். இப்போ எனக்கு ரிசல்ட் வந்துட்டு ஜூன் 13 வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும்னா the result will be announced on June 13th, the result will be announced on June 13th அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறதுக்கு how was the day, how was the day அப்படின்னு கேட்கலாம். அது நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லணும்னா it was fine, it was fine அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ பஸ்ஸில் போறியா இல்லை ட்ரெயினில் போறியா அப்படின்னு கேட்குறதுக்கு do you go by bus or by train, do you go by bus or by train அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் பஸ்ஸில் போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I go by bus, I go by bus அப்படின்னு சொல்லலாம். அதுவே நான் ட்ரெயினில் போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா I go by train, I go by train அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இன்னைக்கு யாரும் வரலை அப்படின்னு கேட்குறதுக்கு who is absent today, who is absent today அப்படின்னு கேட்கலாம். இப்போ இன்னைக்கு ராணி வரலை அப்படின்னு சொல்லணும்னா ராணி is absent today, ராணி is absent today அப்படின்னு சொல்லலாம். அதுவே இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்காங்க யாருமே ஆப்சென்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லணும்னா everyone is present today, everyone is present today அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், எனக்கு இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறதுக்கு when will I get this, when will I get this அப்படின்னு கேட்கலாம். இப்போ இன்னும் 2 நாளில் உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லணும்னா you will get this within 2 days, you will get this within 2 days அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.